மூன்று விதமான அப்பங்களை குறித்து நாம் இன்றைக்கு சோதனம் வேதத்திலிருந்து வாசிக்க கேட்கும். ஆவியானவர் அந்த மூன்று அப்பங்களை குறித்து நமக்கு தெளிவாக கற்று தருவாராக. ஸ்தோத்திரம். லூக்கா 11வது அதிகாரம் 5-6 வசனங்களை படிக்கலாம். ஒரு சிநேகிதன், ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு முன் வைக்க, இப்போ விருந்தாளி வந்தாங்கன்னா வீட்டில் என்ன செய்வோம்? டக்குன ஒன்றில் காஃபியை கொண்டு கொடுப்போம், டீயை கொண்டு கொடுப்போம், இல்லைன்னா தண்ணியை கொண்டு கொடுப்போம். ஏதாவது அவங்கள சந்தோஷப்படுத்தும்படி வரவேற்று ஏதாவது உபசரிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்றை கொடுப்போம். இப்போ இந்த விருந்தாளிக்கு ஒரு 3 அப்பங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டு அந்த 3 அப்பங்களை முன்னால் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான். அந்த 3 அப்பங்கள் என்னென்ன அப்பங்கள் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனிதர்களுக்கு நீங்க அப்பங்களை கொடுக்கிறீங்க. சாப்பிட்றதுக்குரிய அப்பம், ஆவிக்குரிய அப்பம், ஜீவ அப்பமாக இந்த 3 அப்பங்களை குறித்து ஆண்டவர் எங்களுக்கு இன்றைக்கு தெளிவுபடுத்தி பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சரீரம் ஒரு அப்பமாக நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் போஜனம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். என் சரீரத்தை போஜனம் செய்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாண்டவரே, அப்படியே நாங்கள் பிழைத்திருக்கும்படி உம்முடைய ஜீவ அப்பத்தை நாங்கள் புசித்து புஷ்டி உள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த 3 அப்பங்கள் என்ன என்பது, அதாவது முதலாவது ஜீவ அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பிள்ளைகளின் அப்பம். 3வது ஆவிக்குரிய அப்பம். இந்த 3 அப்பங்களையும் ஆத்மீக தேவையான அப்பம், ஆத்மீக தேவை. 2வது சரீர தேவைக்கான அப்பம். 3வது ஆவிக்குரிய தேவைகள் உண்டான அப்பம். இந்த 3 அப்பங்களையும் தான் இதில் ஆவிக்குரிய காரியத்தில் சொல்லப்பட்டு ஜீவ அப்பம், பிள்ளைகளின் அப்பம், ஆவியின் அப்பம். ஜீவ அப்பம் என்று சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், ஆத்மீக தேவையின் அப்பம், ஆத்மீக தேவனோடு இசைந்திருக்கிற அவருடைய சரீரமான அப்பம். 2வது சரீரத்தின் தேவையான அப்பம். நம்ம பசி எடுத்தா அப்பம் சாப்பிட்றோம் இல்லையா? ஏதாவது ஒரு பிரெட்டோ இல்லைன்னா ஏதாவது அப்பம் சாப்பிட்றோம். அது 3வது ஆவிக்குரிய தேவைகள் உண்டான அப்பம். அது ஆவியின் அப்பம். இந்த 3 காரியத்தை குறித்து நாம இன்றைக்கு ஸ்தோத்திர ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. முதலாவது ஜீவ அப்பத்தை குறித்து நாம் தியானம் செய்வோம். ஜீவ அப்பம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய சரீரத்தை குறிக்கிறது. ஆண்டவருடைய சரீரத்தை குறிக்கிறது. அதாவது ஆண்டவர் சொன்னார், என் சரீரத்தில் பங்கில்லாதவன் என் ராஜ்யத்தில் பங்கில்லை. என் சரீரம் ஜீவ அப்பமாய் இருக்கிறது. என்ன சொல்லப்படுங்க? ஆண்டவருடைய சரீரம் என்னவா? ஜீவ அப்பம். நானே ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவருடைய இன்றைக்கு ஆண்டவருடைய சரீரம் என்று அப்பத்தை பெற்று புசிக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம். ஜென்ம சுபாவமான பழைய மனிதன் களைந்தவர்களாக இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைத்திருக்கும்படி
மகிமையின் சாயலை நாம் தரித்தவர்களாய் தேவனுடைய சரீரமான அப்பத்தை புசித்து புஷ்டியாகி காணப்படுகிறோம். ஆண்டவருடைய வருகையிலே நாம் அவரோடு கூட பிழைத்திருக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் தேவனுடைய சரீரமான அப்பத்தை புசித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் 6வது அதிகாரத்தை திருப்புங்க. யோவான் 6வது அதிகாரம் 50வது வசனத்தை படிங்க. யாரு? ஆண்டவர் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். ஆண்டவராய் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து இறங்கி வந்த இன்னும் ஒரு போஜனமான அப்பம் இருக்கு. அது 2வது அப்பம். வானத்திலிருந்து இறங்கி வந்த போஜனமான அப்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா? அது இந்த அப்பம் ஜீவ அப்பம். இயேசு கிறிஸ்துவே உன்னதமான கடவுளே நமக்காக பிற்கப்படும்படி, அவருடைய சரீரம் அப்பமாக பிற்கப்படும்படி தன்னை அர்ப்பணித்து இந்த பூமியில இறங்கி வந்தார். இந்த அப்பத்தை, இந்த சரீரத்தை, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்கிறவன், அப்பமாய் புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான். கர்த்தரோடு பிழைத்திருக்கும்படிதான் அவருடைய சரீரத்தை நமக்கு அப்பமாக பிட்டு நாம் போஜனம் செய்யும்படி தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். 51வது வசனத்தை படி அம்மா. நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவம். நம்ம எல்லாம் ஆண்டவரோட பிழைத்திருக்க அவர் நம்மை நமக்காக ஒரு ஜீவாப்பமாய் கடந்து வந்தார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சரீரம் அல்ல, இன்றைக்கு அவருடைய சரீரத்தை புசித்திருக்கிறபடியால் இந்த சரீரம் மகிமைக்கு உரிய சரீரம். இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிழைத்திருக்கிற சரீரம். இந்த சரீரம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியான ஒரு சரீரமாக அவருடைய சரீரத்தின் நிமித்தம் நாம் அவரோடு கூட வாழும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை எடுங்க. சங்கீத புஸ்தகம் 78வது அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. 25வது வசனம். இந்த பரலோக மன்னா அது வானதூதர்கள் சாப்பிடுகிற மன்னா. இப்ப ஆண்டவருடைய சரீரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவருடைய சரீரத்தை அப்பமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்துறாரு. வனாந்தரமான பகுதி. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து, நான் உங்களை பானும் தேன் ஓடுற கானான் தேசத்துல கொண்டு போய் விடுவேன். சோதனம் வழியில வனாந்தரம் வரும், சோதனை வரும், எல்லாவற்றையும் நான் கூட இந்த உங்களை நடத்துவேன் சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு. வனாந்தரமான பகுதி. ஜனங்க எல்லாம் பார்க்கறாங்க, எங்குமே எதுவுமே வாங்க முடியாது, விற்க முடியாது, கொள்ள முடியாது, சாப்பிட முடியாது, சாப்பிட ஒன்றும் கிடைக்காது. ஸ்தோத்திரம். அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில் மோசே பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க ஜனங்க. முறுமுறுக்க ஆரம்பித்ததும் மோசே தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து கேட்கிற, ஆண்டவரே, அழைத்து வந்த ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எங்களை வனாந்தரத்தில் கொல்லவா எங்களை அழைத்து வந்தீங்க? இருந்த இடத்துல எகிப்தில் இருந்திருப்போம், அடிமைகளா இருந்தா கூட நாங்க சாப்பிட்டு ஜீவன் பழைக்க இருந்திருப்போமே, ஏன் இங்க அழைச்சு வந்தீங்கன்னு சொல்லி முறுமுறுக்காங்க. அவங்களுக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டாரு. அப்போ இவங்க பசியினாலையும் தாகத்தினாலையும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு மன்னா கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப அவ்வளவுதானே. ஜனங்கெல்லாம் பார்த்தாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. ஸ்தோத்திரம். தேவன் பாருங்க எவ்வளவு மறைமுகமா தம்முடைய ஜனங்களை ரகசியமா அற்புதமா நடத்துறாரு.
அந்த ஜனங்களுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து, ஜனங்களுடைய சிந்தைக்கு மாறான அதிசயத்தை செய்து, வான தூதர்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தை, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஏராளமான அப்பத்தை ஜனங்களுக்கு கொடுத்தான். இந்த அப்பம் வான தூதர்கள் சாப்பிடுகிற அப்பம். ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் கொடுத்தது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை, இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய சரீரமான அப்பம், நீங்க விட்டு புசிங்கன்னு சொல்லி கொடுத்தார். ஏன்னா அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கும்படி, அவரோடு நாம் பிழைத்திருக்கும்படி. வனாந்தரத்தில் அப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார், வானத்தின் பலனிலை திறந்து. அந்த அப்பம் போஜனத்தினால் அவங்க நிரப்பப்பட்டு அவங்க வழியில சோர்ந்து போகாம இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வான அப்பம். நாம் புசிக்கிற அப்பம் பரலோக தேவனுடைய சரீரமான அப்பம். இந்த வான அப்பம் ஜனங்களுக்கு கொடுத்தது பசி ஆடுறதுக்கு கொடுத்தது. ஏன்னா சுத்தி முத்தி பார்த்தாங்க, ஒன்னும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்காது. ஆண்டவர் மனுஷனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை, பரலோகத்தின் மேன்மைகளை திறந்து, அந்த பரலோகத்தின் வாசலை திறந்து வான அப்பத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். பசி அடக்கிச்சு, அவங்க கடந்து போனாங்க. ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகத்தை எடுத்து அதுல 25வது 78 25வது வசனத்தை மீண்டும் ஒரு வருஷம் படிக்க போறோம். ஸ்தோத்திரம். அப்போ தூதருடைய அப்பத்தை மனிதன் சாப்பிட்டனால அவங்க பூரணமா திருப்தி அடைந்தாங்க. ஸ்தோத்திரம். அது அப்பமா காணப்பட்டது. இரண்டாவதாக பிள்ளைகளின் அப்பம். பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அனுபவ நாட்களில நம்ம சாப்பிட்ற பொருள்களுடைய பலவிதமான அப்பங்கள் இருக்கு. மத்தேயு 15வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுங்க. 26 27 வசனம். ஒரு நல்ல அருமையான பகுதி. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் எடுங்க. மத்தேயு 15வது அதிகாரத்தை எடுங்க. எடுத்து 21 அந்த டாபிக் இருக்கு. நல்ல அருமையான பகுதி. நம்ம எல்லாரும் அதை சிந்தைக்கு கொண்டு வருவோம். சோத்ரா 21வது வசனத்தை படி அம்மா. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். யார? ஆண்டவரை. கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசு பிடித்து கொடிய வேதனைப்படுறா. அதனால ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறா. ஏன்னா இயேசுவால இந்த பிசாசு துரத்த முடியும், இயேசுவால என் மகளுக்கு விடுதலை கொடுக்க முடியும், இயேசுவால இந்த அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லி இயேசுவை பின்னால கூப்பிடுறான். அவளுக்கு பிரதித்திரமாக ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். இயேசுவை கூப்பிட்டா இயேசு உடனே நிற்பார். இந்த இடத்துல அந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக ஒரு அற்புதம் நடக்கிறதுக்காக, விடுதலைக்காக இயேசப்பாவை கூப்பிடுறான். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் மக கஷ்டப்படுறா, ஒரு விசை இறங்குங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். ஆண்டவர் திரும்பியே பார்க்கல. ஆண்டவர் திருப்பி பார்க்கல. அவளுக்கு பிரதித்திரமா அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பாருங்க, நம்முடைய ஜபங்களுக்கு பதிலே கிடைக்காது.
நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காம மௌனமா இருக்கும், சைலண்டா இருக்கும், சைலண்டா இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்? நம்ம ஜெபம் கேட்கல போல இருக்கு, ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கல, ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு, என்ன ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். உடனே அந்த இடத்துல நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். என்ன காரணம்? நம்ம இடத்துல ஏதாவது குறை இருக்கா? என்ன காரணம் ஆண்டவரே? அடுத்த கீழே வசனத்தை படிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அப்ப அந்த சீஷர்கள் சொல்றாங்க, இவன் சும்மா கூப்பிடுறாரு ஆண்டவரே, இந்த மகள் சும்மா கூப்பிடுறான், தயவு செய்து அவளுக்கு ஏதாவது பதில் சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். ஆண்டவர் யாருக்காக வந்தாரு? யாருக்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. நாம் எல்லாரும் யாரு? வழியருகே இருந்தவங்க. நாம் எல்லாரும் யாரு? பிளாட்பார்ம், அதாவது சைட்ல இருந்தவங்க. கல்யாண வீட்டு எஜமான் பார்க்கிறாரு, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் நிறைய, கொஞ்சம் பேர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கல்யாண வீட்டுக்கு தகுதி உள்ளவர்களை அழைச்சிருக்காங்க. அழைக்கப்பட்டவர்கள் கல்யாண வீட்டுக்கு கல்யாண வீடு நிரம்பல்ல. அதனால எஜமான் பார்த்தாரு, ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்டு பத்திரிகை கொடுத்திருக்கேன், அவங்களே வரல, நீங்க அப்போ வெளியே அருகே இருக்கிறவங்களை கூப்பிடுங்க, கல்யாண வீடு நிரம்பட்டும் அப்படின்னு. உடனே வெளியே அருகே இருந்தவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாண வீடு நிரம்பப்பட்டது. அதுலயும் எஜமான் பார்க்கிறாரு, யாரோ ஒரு ஆளு கல்யாண வஸ்திரம் இல்லைன்னு சொல்லி அவனை அப்படி பிடிச்சு அழுகையும் பற்கடிப்பையும் உள்ள இடத்துல கொண்டு போய் தள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாருங்க, இந்த கல்யாண வஸ்திரம் இல்லாத, கல்யாண வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாக அந்த கல்யாண வீடு நிரம்பும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முதல் அழைப்பு கிடைச்சு. இரண்டாவது, நிரம்பாத பட்சத்தில் மற்றவர்களை அழைக்கிறாங்க. மற்றவர்கள் தான் நம்ம எல்லாரும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன கூப்பிடுற? நான் எல்லாருக்காக வரல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் வரப்பட்டேன், அனுப்பப்பட்டேன், இந்த பூமியில வந்திருக்கிறேன். எல்லாருக்காக இல்ல. சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே அந்த மகள் பின்னால கூப்பிடுறாங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு. ஸ்தோத்திரம், நான் எல்லாருக்காக வரல, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றவர்கள் அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்த நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். ஆண்டவர் பதில் கொடுத்தார். பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய சூப்பர் பதில் கொடுத்தார். நான் இஸ்ரவேலர்களுக்காக தான் வந்தேன், மற்றவர்களுக்காக அல்ல. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கல்யாண வீடு பரலோகத்தில் நிரப்பப்படும்படி நம்ம எல்லாரையும் என்ன செய்தாங்க? அழைத்தாங்க. அழைத்து இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ள நிரம்பல்ல, அழைக்கப்பட்டவர்களை கொண்டு போய் வச்சதுனாலதான் கல்யாண வீடு நிரம்பிச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பரலோகம் நிரம்ப போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறிப்பிட்ட அவர் எதிர்நோக்கி வந்த நபர்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன். ஸ்தோத்திரம். உடனே அந்த ஸ்திரீ சொல்றா பாருங்க, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, நீங்க வந்த ரகசியமும் யார ஆசீர்வதிக்க வந்தீங்களோ அது உண்மைதான். ஆனாலும்
நாய்க்குட்டிகளுக்கு கொடேன் என்று சொன்னீங்களே, அது மெய்தான், உண்மைதான். ஆனாலும் அந்த நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை சாப்பிட்டு திருப்தியாக அது விரும்புறதே என்று சொல்லி தன்னை தாழ்த்தினாள். என்ன சொல்லப்படுது? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அந்த சகோதரி என்ன செய்தாங்க? தன்னை தாழ்த்தினாள். ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன். என் ஆசீர்வாதத்தை, என் பிள்ளைகளுக்கு உரியதை, இஸ்ரவேலுக்கு உரியதை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரியதை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டேன், அஞ்ஞானிகளுக்கு கொடுக்க மாட்டேன், புறஜாதி மக்களுக்கு கொடுக்க மாட்டேன். இயேசு இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். யாருக்கு கொடுப்பேன்? என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்களுக்காக வந்த, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இயேசு கிறிஸ்துவோட ஆசீர்வாதம், புறஜாதி மக்களுக்கு அல்ல. அப்ப அந்த ஸ்திரீ சொல்றா, ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான், நான் நாய்க்குட்டி தான். அவள் தன்னை தாழ்த்துறா. தாழ்த்தி அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றான். ஸ்தோத்திரம். நான் நாய்க்குட்டி தான் என்றாலும் கூட அந்த மேஜையிலிருந்து நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, நீங்க போடுகிற அந்த ஆசீர்வாதமான துணிக்கைகளை தின்னுமே என்றார். உடனே இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமடைந்தாள். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமான துணிக்கைகளை பெற்று விடுதலை பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். தெய்வ சமூகத்தில் தாழ்த்தணுங்க. ஆண்டவருடைய அற்புதம் வேண்டும் என்றால், விடுதலை வேண்டுமென்னா, ஓயாம ஆண்டவரை தொந்தரவு பண்ணி, ஓயாம பின்தொடர்ந்து, ஓயாம அவரை பிடிச்சிட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன், எனக்கு உதவி செய்யும். யாக்கோபு பாருங்க, காத்திருந்தான், தனித்திருந்தான். ஆண்டவரே என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன் என்று சொன்னான். ஆண்டவர் கேட்டாரு, உன் பேர் என்ன? ஸ்தோத்திரம். என் பேர் யாக்கோபு தான், இன்றைய முதல் இஸ்ரவேல் எனப்படுவாய். ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாருக்காக வந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம், அந்த நாய்க்குட்டிகள் மேதையின் துணிக்கைகளை சாப்பிடுமே, எனக்கு அந்த அற்புதத்தை செய்யுங்க, என் பிள்ளைக்கு அந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி தன்னை தாழ்த்தினான். தாழ்த்தின பிறகு ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் பிள்ளைகளின் அப்பம், பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற அப்பம். ஸ்தோத்திரம். மத்தேயு 6வது அதிகாரத்தை எடுங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 31வது வசனத்தை படிங்க. 31, 32. ஆகையால் அப்போ ஆகையால் நீங்க என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று புறஜாதி மக்கள், இயேசுவை அறியாத மக்கள், அஞ்ஞானிகள் தேவையில்லாம படுத்திட்டே இருப்பாங்க. நாளைக்கு என்ன, அப்படி என்ன, இப்படி என்ன, அப்படின்னு கவலையப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை போஷிப்பேன், உனக்கு என்ன தேவையோ அது எனக்கு தெரியும். பரமபிதாவாகிய கடவுள் நம்ம இந்த பூமியில உருவாக்கி விட்டிருக்கிறாருன்னு சொன்னா, அவர் நம்மேல ஒரு திட்டத்தோட வச்சிருக்காரு. அப்போ ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல வச்சிருக்காருன்னு சொன்னா, நம்முடைய தேவைகள் இன்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத, பரமபிதா உனக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை குறித்து தெளிவா அவர் புரிந்து வைத்திருக்கிறார்.
அதனால நமக்கு உரியது எங்குமே போகாது. அதான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என் பிள்ளைகளுக்கு உரியதை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் நமக்கு உரிய ஆசீர்வாதத்தை தான் நமக்கு கண்டிப்பா தருவார். இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்க மாட்டார். உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, எவைகளிலெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகணுமோ, தேவன் என்ன திட்டம் உங்க மேல வச்சிருக்காரோ அது கண்டிப்பா சில்பாகாது. ஸ்தோத்திரம். அதை கண்டிப்பா தருவார். அடுத்த வசனம் படிப்பா. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடு. அஞ்ஞானிகள் தான் புதட்டிட்டே இருப்பாங்க. அது இல்லை, இது இல்லை, அது குற்றம், இது குற்றம். கர்த்தருடைய பிள்ளைக்கு கரெக்டா இருக்கணும். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றான்? ஸ்தோத்திரம். எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்ன கேட்டருளி ஆலயத்திலிருந்து என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்து என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் எனக்கு வலது பக்கத்தில் வீட்டிருக்கிறார். நான் அசைக்கப்பட மாட்டேன். தேவைகள் வந்தாலும் சரி, குறைகள் வந்தாலும் சரி, குற்றங்கள் வந்தாலும் சரி, சோதனை வந்தாலும் சரி, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறதுனால நான் ஆசைக்கப்படுவதில்லை. தைரியமா இருக்கணும், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். என்னவெனில் கர்த்தராய் இயேசு அப்ப சீசர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சரீரம் சொல்லி நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தை பிட்டு கொடுக்கிறாரு. இது பிள்ளைகளுக்கு உரிய அப்பம். பிள்ளைகளே, சீசர்களை பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம். அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுத்து தன் சரீரம் என்று சொல்லி நினைவு கூறும்படி அப்பத்தை கொடுக்கிறார். இது பிள்ளைகளுடைய அப்பம். நம்ம சாப்பிடுற அப்பம் பிள்ளைகளுடைய அப்பம். ஸ்தோத்திரம். 3வது ஆவியின் அப்பம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆவியின் அப்பம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். பெந்தெகோஸ்து சபையில பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ரொம்ப மஸ்ட். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி இல்லாத சபைகள் எல்லாம் உடையும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா சபை வளராது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபையில இருந்தார்னு சொன்னா ஜனங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் சபையில உலாவி அசைவாடுகிறார் என்று சொன்னா வருகிற ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு போவாங்க. வீட்டை விட்டு வரும்போது டென்ஷனா வருவாங்க. சர்ச்சை விட்டு ஆலயத்தை விட்டு போகும் பொழுது பரிசுத்தாவினுடைய நிறைவோடு சந்தோஷமா போவாங்க. சோதரன். சபைகள்ல பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப மஸ்ட். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவருடைய சர்ச் யெகோவா விட்னஸ், அது பிரசோகத்தில் இருக்கு, ஒரு பெரிய சபை தான். அதுல வசனத்தை எடுத்து போதிப்பாங்க, பாட்டும் பாடுவாங்க. ஆனா அபிஷேகத்தை குறித்து துள்ளி கூட டச் பண்ண மாட்டாங்க. டச் பண்ணவே மாட்டாங்க. அந்த சபை போன வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாலே பெரிய சபை 4 விதமா உடைஞ்சிச்சு. 4 பார்ட்டா போச்சு, குரூப்பா. அதுல ஒரு குரூப்பு பொலிச்சலூர் வந்துட்டாங்க, ஒரு குரூப்பு பழைய பல்லாவரம் போயிட்டாங்க, இப்படி பல இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிட்டாங்க. அங்கே இருந்து அது ஒரு கொஞ்சம் ஒரு 4-5 பேர் 10-15 பேரா ஒன்னா சேருவாங்க. அதுல இருந்து 1-2 உடையும். ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தாதான் சபை கட்டப்படும். கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருந்தாதான் நீ கட்டி எழுப்பப்பட முடியும். கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருந்தாதான் ஆவிக்குரிய வாழ்க்கை நீ கட்ட முடியும். கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருந்தாதான் நீ உன்னுடைய குடும்பத்தை கட்ட முடியும். கர்த்தருடைய அபிஷேகம் இல்லைன்னா
நம்ம குடும்பத்துல சாட்சியா இருக்க முடியாது, குடும்பத்தை கட்ட முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட முடியாது. பரிசுத்தாவியினுடைய மகிமை நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் எல்லாவற்றையும் அவர் ஒருங்கிணைத்து நம்மை கட்டி எழுப்பி ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய கட்டிடமாய் எழுப்பி அப்படி பிரகாசிக்க செய்வார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வரும் பொழுது பார்ப்பாரு, என் ஆவி இருக்கா, என்னுடைய ஜீவன் இருக்கா, என் அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கா. அபிஷேகம் இருக்கவங்க என்ன செய்வாங்க? தடுமாறவே மாட்டாங்க. அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒத்திருக்கும். அவர் வந்து நீ வான்னு சொல்லும் பொழுது அப்படி பறந்து சர்க்கன்னு போவோம். ஆவி இல்லைன்னா, ஆவியானவர் இல்லைன்னா பறக்க முடியாது. சோதனை வரும், கஷ்டங்கள் வரும், நிற்க முடியாது. ஸ்தோத்திரம். எந்த வார்த்தையும் சொல்லி தெய்வ சமூகத்தில் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண முடியாது. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணாதவங்களுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமா லெக்சரிஸா இருப்பாங்க, உலகத்தான லெக்சரிஸா இருப்பாங்க, இந்த அரசியல்வாதி நல்ல லெக்சரிஸா இருப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய லெக்சரிஸ் வாழ்க்கை, இயேசுவோடு இசைந்திருக்கிற வாழ்க்கை, ஆண்டவருடைய சமூகத்துல இந்த உலகத்துல தைரியமா இருக்கிற வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிற அந்த வாழ்க்கை நிச்சயம் இருக்கு. ஆவியானவர் இருந்தாதான் இதை கட்ட முடியும். ஆவியானவர் இருந்தாதான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டி எழுப்பி தைரியமா செயல்பட முடியும். ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்னு அர்த்தம். தைரியமா இருக்கலாம். கர்த்தர் வந்தா என்ன கூட்டிட்டு போவார். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கார், அவருடைய ஜீவன் இருக்கு. ஸ்தோத்திரம். நான் மகிமையின் சாயலை தரித்திருக்கிறேன். அந்த சாயல் ஒரு நாள் ஆண்டவருடைய வருகையில வெளிப்படும். ஸ்தோத்திரம். அதான் ஆவிக்குரிய அப்பம். ஆவியானவர் அப்பமா இருக்கிறார், ஆவிக்குரிய அப்பம். இந்த அப்பத்தை தான் எல்லாரும் கண்டிப்பா என்ன செய்யணும்? புசித்து உள்ளடக்கினவராயிருக்கணும். அந்த அப்பத்தை தான் லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனத்தை படிப்பா. லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் திருப்தி அடையும் படிக்கு எருசலேமில் நீங்க தரித்திருங்க, எங்கே போவாதீங்க. ஆண்டவர் ஊற்றுற இடத்துல நீங்க தரித்திருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய நாட்களில் பெந்தேகோஸ்து நாள்ல சபையில கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுறது. இன்னைக்கு 3 நாள் வருகிற வியாழன் வெள்ளி சனி 3 நாள் பாஸ்டிங் பிரேயர், ஃபுல்லா உபவாச கூட்டம் தான். ஆவியானவர் ஊற்றுவதை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் சபைகள்ல கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இன்னைக்கு சபைகள்ல கர்த்தருடைய அபிஷேகத்தை ஆண்டவர் அளவுக்கு மிஞ்சி ஊற்றி கொண்டிருக்கிறார். தாகமுள்ளவன் வந்து பானம் பண்ண கடவன். ஸ்தோத்திரம். அப்போ ஊற்றுறது வரையில் எங்க இருக்கணும்? தரித்திருக்கணும், உறுதியா இருக்கணும். ஆமா, தெய்வ சமத்துல காத்திருக்கணும். ஆண்டவரே என்னை நிரப்புங்க, உம்முடைய ஜீவ அப்பமான பரிசுத்த ஆவியின் வல்லமையினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த ஜீவ அப்பம், ஆவியின் அப்பமான பரிசுத்த ஆவியின் வல்லமையினால கர்த்தர் நம்மை நிரப்பி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பப்படும்படியாக, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கட்டப்படும்படியாக, உலகத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை கட்டி எழுப்பப்படும்படியான ஒரு நல்ல கிருபையை பரிசுத்த ஆவியின் மூலம், ஆவியின் அப்பம் மூலம் தேவன் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1:8 எல்லாரும் தெரிந்த வசனம். அப்போஸ்தலர் 1:8.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து அப்ப தேசத்துல நீங்க சாட்சியா இருக்கணும்னா, சபையில நீங்க சாட்சியா இருக்கணும்னா, குடும்பத்துல சாட்சியா இருக்கணும்னா, தேசத்துல சாட்சியா இருக்கணும்னா, சோதரம் அந்த ஆவிக்குரிய அப்பத்தை நீங்கள் உட்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப நம்ம பலன் பெற்று எழும்பணும்னா, தைரியமா இருக்கணும்னா, சத்துருவின் பக்கத்துல சத்துருவை பார்த்து பயப்படாதபடி தைரியமா இருக்கணும்னா, ஸ்தோத்திரம், ஆவி என்ற அப்பத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம், ஆவி என்ற அப்பம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவரே ஜீவ அப்பத்தையும் தாங்க, பிள்ளைகளின் அப்பத்தையும் தாங்க, ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய அப்பத்தையும் தாங்கன்னு சொல்லி கேட்டு அந்த நிறைவை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ, ஆவிக்குரிய கட்டிடத்தை கட்டி எழுப்பி ஆண்டவருடைய வருகையிலே நாம் காணப்படும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க, இந்த 3 அப்பத்தையும் நீங்க மறக்க கூடாது. இது ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய சத்தியம். இந்த சத்தியத்தை மறக்க கூடாது. எந்த இடத்துல எப்ப கேட்டாலும் இந்த 3 விதமான அப்பங்களை குறித்து தெளிவான சிந்தை உங்களுக்கு வேணும். வசனத்தோட சொல்லிட்டேன். அதாவது முதலாவது ஜீவ அப்பம், 2வது பிள்ளைகளின் அப்பம், 3வது ஆவியின் அப்பம். இந்த 3 அப்பமும் ஸ்தோத்திரம். முதலாவது என்ன அப்பம்? ஜீவாப்பம். ஜீவாப்பம் யாரு? ஆண்டவராய் இயேசுவே ஜீவாப்பம். சரியா? 2வது பிள்ளைகளின் அப்பம். ஸ்தோத்திரம். ஜனங்க பசியா இருக்கும்போது என்ன செய்தார் ஆண்டவர்? பரலோகத்திலிருந்து வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் என்ன செய்தாரு? வான தூதர்கள் சாப்பிட்ற அப்பத்தை போட்டு கொடுத்தாரு. சாப்பிடுங்க அப்படின்னு. ஸ்தோத்திரம். நீங்க பசியா இருந்தீங்கன்னா, குடும்பத்தில் ஸ்தோத்திரம் தேவையோடு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் பிள்ளைகளின் அப்பத்தை கொடுத்து உங்களை பசியை தீர்த்துருவாரு, புஷ்டியாக்கிடுவாரு. 3வது ஆவியின் அப்பம். இந்த ஆவியின் அப்பத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, கேளுங்க. ஆண்டவரே ஜீவ அப்பத்தை தாருங்க, ஜீவனத்துக்குள்ள பிள்ளைகளின் அப்பத்தை தாருங்க. ஸ்தோத்திரம். 3வது ஆவிக்குரிய ஆவியின் அப்பத்தையும் தாருங்க. நாங்கள் உமக்கு சாட்சியாய் வளர கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் பெரிய காரணம் செய்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் எழும்புங்க. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜீவாப்பத்தை தாருங்க, பிள்ளைகளின் அப்பத்தை தாருங்க. ஆண்டவரே ஆவிக்குரிய அப்பத்தை, ஆவியானவருடைய அப்பத்தை தாருங்க. ஆவியின் அப்பம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையா